சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அன்பிற்கினிய அடியார் பெருமக்களே, பக்த பெருமக்களே, அனைவருக்கும் அடியார்க்கு அடியேன் சிவபாலாவின் வணக்கங்கள். அன்பர்களே, அனைவருக்கும் முதலில் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இந்த தீபாவளியை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. ஏதோ ஒரு நரகாசூரன் இருந்தானா, அவனை அழித்த நாள்தான். அவனை அழித்ததுனால எல்லா வீட்லேயும் ஒளியை ஏற்றி புது துணி உடுத்தி பட்டாசெல்லாம் வெடித்து நாம் அதை கொண்டாடுறோம் அப்படிங்கிறது எல்லாரும் வழக்கமாக சொல்கிற கதை. ஆனால் அந்த நரகாசூரன் யார் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நரகாசூரன் என்பவன் வெளியிலே இருக்கின்ற நரகாசூரன் அல்ல, நம்மளுடைய உள்ளத்திலே இருக்கின்றான் நரகாசூரன். அவனை முதலில் அழித்தால் நமது உள்ளத்திலே ஒரு ஒளி பிறக்கும். அந்த ஒளிதான் உண்மையான தீப ஒளி. அந்த ஒளி நமது உள்ளத்தில் தோன்றுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மிடத்திலே உள்ள ஆணவம், நம்மிடத்தில் உள்ள கோபம், நம்மக்கிட்ட இருக்கிற பொறாமை, இப்படி தீய குணங்கள் தான் அந்த நரகாசூரன். அவன் வெளியில் அல்ல, நம்மளுடைய உள்ளத்தினுள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறான். ஆசை, கோபம், பொறாமை, பிறர் பொருள் மீது ஆசை, தான் வாழ்ந்தால் போதும் என்ற ஒரு எண்ணம், தற்பெருமை, பேராசை, புகழ், இது எல்லாம் நமது உள்ளத்திலே இருக்கின்ற நரகாசூரன். சரி, இதையெல்லாம் அழித்தால் நமது உள்ளத்திற்கு ஞானம் கிடைக்கும். அந்த ஞானம் வேண்டுமானால் நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு யோசித்தோமேயானால், நமக்கு 12 திருமுறைகளில், அதாவது தேவாரத்தில் நமக்கு அழகாக பல இடங்களிலே அருளாளர்கள் எல்லாம் அருளி இருக்கிறார்கள். அப்படி நம்மளுடைய அகம்னா உள்ளம், அந்த உள்ள தூய்மை இருந்தால், அந்த உள்ள தூய்மை வர வேண்டுமானால் நாம் இதையெல்லாம் போக்க வேண்டும். அதையெல்லாம் போக்குவதற்கு என்ன வழி? நம்மக்கிட்ட இருக்க கோபம் போகணும், ஆசை போகணும், பொறாமை போகணும், இப்படியெல்லாம் தீய குணங்கள் எல்லாம் நம்மளுடைய அகத்தை விட்டு போக வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு இந்த பதிவை நாம் இப்பொழுது சிந்திக்கிறோம். தீபாவளியை கொண்டாடுகிறோம். அப்படி கொண்டாடும் பொழுது நம்மளுடைய உள்ளத்தை தூய்மையாக்கி அதுக்குள்ளே ஒரு ஞான ஒளியை ஏற்றுவோம். அந்த ஞான ஒளியை ஏற்றுவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு அருளாளர்கள் கூறியிருக்கிறார்கள். அதுதான் நம்ம இப்போ சிந்திக்கிறோம் இல்லையா? இந்த பாடல் ஒன்றை நாம் முதலில் சிந்தித்து விடுவோம். நம்மளுடைய முதலில் அகம் என்றால் உள்ளம். உள்ளத்தை நாம் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். அதுக்காகவே இந்த பாடல் நமக்கு அருளுகிறார் திருநாவுக்கரசு பெருமானார் திருவடி போற்றி. இந்த பாடல் 4வது தமிழ் வேதத்தில் வருகிறது. திருச்சிற்றம்பலம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நம சிவாயவே, நல்லக விளக்கது நம சிவாயவே. திருச்சிற்றம்பலம். இல்லக விளக்கது இருளை கெடுப்பதுங்கிறார் சுவாமி. நம்ம வீடு இருட்டாக இருந்ததுன்னா அதுக்குள்ளே போயிட்டு ஒரு விளக்கை ஏற்றினோம்னா அங்கே உள்ள இருளை போக்குவதாம். அதாம் இல்லக விளக்கு அது இருள் கெடுப்பதுன்னு சுவாமி சொல்கிறார் இல்லையா? சொல்லக விளக்கது சோதி உள்ளது அப்படிங்கிறாரு. நம்மளுடைய சொல்லின் அகத்து நின்று விளக்குவதாய், சொல்லினுடைய அகத்துள் நின்று விளக்குவதாய் பெருமான் எப்படி இருக்கிறார்? சோதி உள்ளதாய், ஒளி உடையதாய் அப்படிங்கிறாரு. பல்லக விளக்கது பலரும் காண்பதுங்கிறார். பல இடங்களையும் விளக்குவதாய், பல சமயத்தாரும் தம்மை அறியாமலேயே காண நிற்பதாய், அதுதான் பல்லக விளக்கது பலரும் காண்பது. நல்லக விளக்கது நமச்சிவாயவேங்கிறார். அந்த நல்லகம் எது அப்படின்னா
ஞானம் நிறைந்த உள்ளத்திற்கு விளக்கு போல ஒளியை நல்குவது திரு ஐந்தெழுத்து மந்திரம். நம்ம என்ன சொல்கிறார் தெரியுங்களா? சுருக்கமாக, நமச்சிவாய மந்திரத்தை நீங்கள் ஓதுங்கள், உங்களுடைய உள்ளம் தூய்மையாகும், உங்களிடத்திலே இருக்கிற எல்லா தீய குணங்களும் ஓடிவிடும்ங்கிற நல்ல ஒரு வழியை நமக்கு அருளுகிறார் திருநாவுக்கரசு பெருமானார். இதுதான் இந்த பாட்டினுடைய விளக்கம். சரி, இந்த புறத்திரளை போக்குவது விளக்கேற்றினா அந்த புறத்திரளெல்லாம் போவோம். அப்போ அகத்திருளை அழிப்பது எது? நம்ம சொல்கிற அந்த சொல்லின் உள்ளிருந்து வருகின்ற அந்த சொல், அதுதான் சொல்லின் அகத்தும் நின்று விளக்குவது. நம்மளுடைய சொல்லானது தூய்மையாக வர வேண்டும், சோதி உள்ளதாக இருக்கும். அப்படி இந்த சின்ன சின்ன ஒளிகள் எல்லாம் பிற்காலத்தில் வந்தது. ஆனால் சிவபெருமான் என்ற அந்த ஜோதி ஏனைய சோதிகளுக்கு இந்த ஜோதி முதலில் வந்தது, ஏனைய ஜோதிகளும் பின்னால் வந்தது. இந்த ஜோதி வடிவாகிய இந்த திரு ஐந்தெழுத்தினுடைய சோதி முக்காலத்திலும் உள்ளது. ஏனென்றால் உயிர்கள் எண்ணிலாதன எத்தனையோ வகைகள் இருக்கிறது. அந்த எல்லா உயிர்களுக்கு உள்ளேயும் அவற்றின் அகமெல்லாம் விளங்கும் ஒளி சிவபெருமான். அதான் பல்லக விளக்கு அப்படிங்கிறார். பல உயிர்களுக்குள்ளும் ஒரு ஒளியாக இருக்கின்றார் சிவபெருமான். அதான் பல்லக விளக்காயிற்று பலரும். அப்படி எல்லா சமயத்தாரும் காண்பது, தம்மை அறியாமலேயே காண நிற்பது. அதுதான் எல்லா சமயத்தாரும் எல்லாரும் காண்பது, பல சமயத்தாரும் காண்பது. அப்படி நல்லக விளக்கது நமச்சிவாயவே அப்படிங்கிறார் சுவாமி. அந்த நல்லகம் அப்படின்னா நம்மளுடைய உள்ளம். நம்மளுடைய உள்ளத்தை எப்படி நாம் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா சுவாமி சொல்கிறாங்க. எப்படி தெரியுங்களா? உணவிற்கு விஷயமாக காணப்படும் பசு பாசங்களோடு ஒப்ப வேறு காணப்படாத பதிப்பொருளாகிய முதல்வன் யார்? நம்மளுடைய சிவபெருமான். முதல்வன் தன் அகத்தின் கண், முதல்வனை எல்லாருக்கும் முதல்வன் சிவபெருமான். அந்த முதல்வனை சிவபெருமானை அகத்தின் கண் அஞ்செழுத்து ஓதும் முறையாலே காணும். சிவபெருமானை எங்கே காணணும்? நம்மளுடைய அஞ்செழுத்தை ஓதுவதினாலே அவன் நம் அகத்திற்குள் வந்து விடுகிறான், நம்மளுடைய உள்ளத்தில் வந்து விடுகிறான். நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன் அப்படிம்பார் நம்மளுடைய திருநாவுக்கரசு பெருமான். அப்படிப்பட்ட முதல்வனை தன் அகத்தின் கண் நம்ம உள்ளத்தில் வச்சு அஞ்செழுத்து ஓதும் முறையாலே நம் நமச்சிவாய நமசிவாய நமசிவாய என்று ஓதும் முறையாலே காண முடியும். ஆயினும் ஒரு கோல்னா குச்சி, ஒரு கோலை நட்டு ஒரு கயிற்றால் மோர் கடையிற மாதிரி அந்த கயிற்றை சுற்றி இன்னொரு கட்டையில் வச்சு கடையவே, இன்னும் இந்த ரெண்டு விறகுலையும் வச்சு இப்படி கடையும் பொழுது அதிலிருந்து ஒரு தீ வரும். அந்த விறகுலிருந்து தோன்றும் தீயை போல நம்ம சிவபெருமானாகிய முதல்வன் அங்கு தோன்றி அறிவிற்கு அறிவாய் விளங்கி நிற்கும். எங்கே நிற்கிறான்? நம்ம நமச்சிவாய மந்திரத்தை ஓதும் முறையாலே நாம் காண முடியும். அது எப்படிங்கிறதுக்கு விளக்கத்தை தான் இப்போ நம்ம சொன்னோம். ஒரு கோலை எடுத்து அதை கயிற்றினால் சுற்றி இன்னொரு கோல் மீது வைத்து அந்த விறகுல வச்சு நம்ம கடையும் பொழுது அங்கிருந்து எப்படி ஒரு ஒளியாக ஒரு தீ தோன்றுகிறதோ அந்த தீ மாதிரி நம்மளுடைய முதல்வனாகிய சிவபெருமான் நம்மளுடைய உள்ளத்திலே தோன்றுவான். அப்படி தோன்றுவதற்காக நாம் சொல்லப்படுகின்றது தான் இந்த நமசிவாய மந்திரம். அப்படி இந்த நமசிவாய மந்திரத்தை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருந்தால் அறிவிற்கெல்லாம் அறிவாய் விளங்கி நிற்கும் இந்த ஒளியானது. அந்த ஒளி தான் நல்லக விளக்கு. அப்போ நல்லக விளக்கது நமச்சிவாயவேங்கிறார். இந்த நமச்சிவாயமாகிய இந்த நல்ல ஒரு திரு ஐந்தெழுத்தாகிய இந்த ஒளியை நாம் ஓயாமல் விடைவிடாது உச்சரித்து கொண்டே இருந்தால் நல்லவர் தீயவர் எனாது நச்சினர் செல்லல் கட சிவமுத்தி காட்டுவ அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமேன்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். இங்கு
திருநாவுக்கரசு பெருமானார் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவேங்கிறார். நம்மளுடைய அகத்தில் உள்ள அறியாமையை போக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடியது இந்த நமசிவாய மந்திரம் அப்படிங்கிறத சொல்கிறார். நம்மெல்லாம் என்ன பண்ணணும், இந்த தீபாவளி நாளை கொண்டாடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளத்தை ஒரு ஞான ஒளியாலே நிரப்ப வேண்டும். அப்படி ஞான ஒளியை நமது உள்ளத்திலே நிரப்பினால் நம்மளிடம் உள்ள தீய ஒளியாக இருக்கின்ற இருளாக இருக்கின்ற அந்த தீய குணங்கள் நம்மளை விட்டு போயிடும். அப்படி அந்த விட்டு போகும்பொழுது நம்மளுடைய அகம் நல்லகமாகும். ஞானத்தினுடைய ஒரு இடமாக நமது நல் அகம் சிவபெருமான் அங்கே தங்கி ஜோதி வடிவாக அங்கே இருந்து அருள் செய்வார். ஆகையினாலே நாமெல்லாம் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்று நமக்கு அருளாளர்கள் அருள் இருக்கிறார்கள். மணிவாசக பெருமானோ சோதியே சுடரே சூழொளி விளக்கே அப்படிங்கிறார். 9வது தமிழ் வேதத்தில் சேந்தனார் பெருமான் அருளியதில் ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே அப்படிங்கிறார். இப்படி நம்மளுடைய திருமுறை ஆசிரியர்கள் நமக்கு ஜோதி வடிவாக இருக்கின்ற சிவபெருமான் நமது உள்ளத்திலே நாம் ஐந்தெழுத்தை உச்சரிப்பதினாலே ஜோதியாக இருந்து ஞானத்தை நமக்கு அருளுகிறார் என்று அருளாளர்கள் ஆங்காங்கே அருளிக்கொண்டே இருக்கிறார்கள். ஞானம் காட்டுவர் நன்னெறி காட்டுவர் அப்படின்னு சொல்லுவார். அப்படி நம்மளுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டுமானால் திரு ஐந்தெழுத்தாகிய நமச்சிவாய மந்திரத்தை தொடர்ந்து நாம் உச்சரிக்க வேண்டும். அப்படி உச்சரிப்பதினாலே நம்மளுக்கு நன்மை பெருகும் தீமை விலகும் என்று சொல்லி அனைவருக்கும் இந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க அந்தணர் ஆனினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. சிவா திருச்சிற்றம்பலம்.